நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வாட்ஸ்அப்பில் உங்களோடு ஒரு உரையாடல். குறைந்தது ஒரு 5-6 மாதம் ஆயிருக்கும் என்று நினைக்கின்றேன். பரவாயில்ல. நம்மிடம் பயிற்சிக்கு வந்த அன்பர்கள் மற்றும் பல பேர்கள் நம் ஆசிரமத்தை தொடர்பு கொண்டு ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டு வருகின்றார்கள். ஐயா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்கின்றார்கள். நிகழ்காலத்தில் வாழ்வதுதான் சிறப்பு என்று சொல்லி வருகின்றார்கள். அப்படி நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்தால் இந்த மனமானது அந்த நிகழ்காலத்தில் நிற்பது கிடையாது. அதை பற்றிய பயிற்சி தான் நம்மளுடைய சாகா கல்விச்சாலையில் 12 நாட்கள் பயிற்சியாகவும் தருகின்றீர்கள். எனவே இதில் நாங்கள் கரை ஏறுவதற்கு எப்பேற்பட்ட முயற்சி வேண்டும் என்று கேட்டு வருகின்றார்கள். அதற்கான ஒரு விளக்கம்தான் இந்த உரை. அன்பர்களே, இறந்த காலம் என்பது அனுபவம். நம் வாழ்க்கையில் இப்பொழுது வரை 20 வயதாக இருக்கலாம், 40 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம், 80 வயதாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த வயது என்பது இறந்த காலம்தான். இந்த வயதில் இதுவரை நாம் அனுபவித்து வந்த விஷயங்கள் அனைத்தும் லேர்னிங், அனுபவம்தான். இது அனுபவத்தோடு நின்றுவிடும். நடந்து முடிந்ததை எதையும் யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? அதுதான் இறந்த காலம் என்பது. எதிர்காலம் என்பது நான் இதை டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செயலை இப்படி தான் செய்யணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதற்கான முயற்சியில் இறங்குகின்ற சமயத்தில் அது அவ்வாறு முடியாமல் வேறு விதமாக முடிந்து விடுகிறது. நான் நினைத்தது நடைபெறாமல் வேறு ஒன்றாக நடந்து முடிந்து விடுகிறது என்பது எதிர்காலம். எதிர்காலம் என்பது கற்பனை. இப்படி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இப்படி அமைந்து விடக்கூடாது என்கின்ற 2 நிலை. இப்படி அமைந்தால் எனக்கு ஆனந்தம், இப்படி நடந்து விட்டால் எனக்கு துன்பம், துக்கம் என்று இந்த இன்பம் துன்பம் என்ற சுழற்சியில் கற்பனையாக மாட்டிக்கொண்டு இந்த மனம் சஞ்சலப்படுவது எதிர்காலம். இப்பொழுதுதான் நம்ம அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் அப்படிதான் வாழ்ந்து வருகின்றார்கள். நிகழ்காலம் என்பது அது அனுபவம் அல்லது கற்பனை, இந்த இரண்டும் சேர்ந்ததா என்று கேட்டால் அதை சொல்வதற்கான வார்த்தைகளோ இந்த உலகத்தினுடைய உயர்ந்த சிவமொழியாகிய, தந்தை மொழியாகிய, தாய் மொழியாகிய எம்முடைய தமிழின் மூலமாக கூட விளக்குவதற்கு முடியாது. ஏனென்றால் நிகழ்காலம் என்பது காண்பதும் அனுபவிப்பதும் மட்டுமே நடக்கும். ஒரு விஷயம் உனக்கு தென்படும், காட்சியாக தென்படும், அதை அனுபவிப்பாய் நீ. அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே, நான் கற்பனை செய்து வந்தது போல் அது இல்லையே என்கின்ற எவ்வித
சிந்தனையும் அதன் மீது நீ திணிக்க முடியாது. இதுதான் அனுபவம். அங்கு நீ முழுமையான மௌனியாக ஆகி கொண்டிருப்பாய். முழுமையான மௌனியாய் ஆகிவிட்டு இருப்பாய். அங்கு மௌனம் மட்டுமே உண்மையாக இருக்கும். அங்கு வேறு விதமான கற்பனைக்கு இடம் என்பதே கிடையாது. வெறும் மௌனம். காண்பதும் அனுபவிப்பதும் இது இரண்டு மட்டுமே அங்கு நடைபெறும். வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் கடவுள் அனுபவம் என்பது. அங்கத்தான் ஜீவனுடைய தரிசனம் என்பது நமக்கு கிடைக்கும். சூரியன் உதிக்கின்ற சமயத்தை நாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்தால் அப்பொழுது நாம் ஏதாச்சும் சத்தம் போட்டு பேசுவோமா? எதுவும் பண்ண முடியாது. அதை அமைதியை கவனிப்போம். அதுபோல அங்கு மிகப்பெரிய ஒரு கவனம், நற்கவனம் என்று நம் பயிற்சியில் சொல்லி வருவோம். அந்த நற்கவனமானது ஏற்படும். வேறு விதமான சிந்தனை, நம்ம இது வரைக்கும் படித்ததும் கேட்டதும், கடவுள் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அருட்பெரும் ஜோதியானது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் என்ற எவ்வித கற்பனையும் அங்கு தோன்றாது. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு பேர் அனுபவமானது அங்கு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த பூமியில இருப்போமா என்றால் நாம் பூமியில் இருப்போம். இந்த பூமி, இந்த உடலானது இந்த பூமியை தொட்டு ஆகாயம் வரை, அதாவது காற்று மண்டலம் எதுவரை விரிந்து இருக்கிறதோ அதுவரை இந்த உடலானது விரிந்து காணப்படும். நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து நிஷ்டையில் தியானித்திருப்பீர்கள். அந்த நிகழ்காலத்தை அனுபவித்திருப்பீர்கள். அந்த நிகழ்காலம் என்பது காட்சியும் அனுபவம் ஆகும். அப்பொழுது அந்த காட்சியை நீங்கள் அமர்ந்த இடத்தில் இந்த உடலானது இந்த பூமியை தொற்று, இந்த பூமியை தொட்டும் இன்னும் விரிந்து கொண்டே செல்லும். இமயம் வரை உயர்ந்து கொண்டே செல்லும். காற்று மண்டலம் எதுவரை இருக்கிறதோ அங்கு மேகம் என்கின்ற மறைப்பென்பதே இருக்காது. அதுக்கு அப்பால் நீ சென்று விடுவீர்கள். அந்த மேகத்திற்கு அப்பால் சென்று விட்டால் அங்க நிகழ்காலமானது உங்களுக்கு தொடங்கும். அங்கு இரண்டு நிலைகள் தான். கடவுள் என்பது காட்சி, அனுபவம். அதை விவரிக்க கூட உங்களால் முடியாது. இப்படித்தான் அப்படித்தான் என்று விவரிக்க கூட முடியாது. இதை இன்னும் சிறிது நேரம் அனுபவிக்கலாம் என்கின்ற சிந்தனை கூட வராது. கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே கங்கையை போல ஓடும். உன்னுடைய நாவு, அண்ணாவிலிருந்து அமிர்தமானது ஊற்றெடுத்து ஓடும். நாவில், உன்னுடைய அண்ணாவில் அமிர்தமானது அருவி போல கொட்டும். சரிங்களா? வேற எதுவும் நடைபெறாது. இப்பேற்பட்ட அனுபவம், பேரனுபவம் வாய்க்கும். இதைத்தான் நிகழ்காலம் என்பது. இந்த நிகழ்காலத்தை பின்பு வரும். இது எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பின்னாடி வரும். சரிங்களா? இதை பெறுவதற்கு, இந்த நிகழ்காலத்தை பெறுவதற்கு இந்த உடல் சுத்த தேகத்தை பெற்று இருக்க வேண்டும்.